ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு இதுல பார்க்க போகிறது இப்போ தந்தி ஒன்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க சித்திரக்கதை படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் வந்து 2023 கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்ட கதா சித்ரா அப்படிங்கிற படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப் வெர்ஷன் தான். இந்த படத்தில் லீடிங் ரோல நம்ம விஜய் ராகவேந்திர தான் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு மேலே இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தில் வர நம்ம ஹீரோ, ஹீரோ பேரே இந்த படத்தில் விஜய் தான். ஸோ விஜய் வந்து ஒரு எழுத்தாளராக இருக்கிறாரு. இப்போ வந்து அவரோட நாவலை எழுதுறதுக்காக ஊரில் புதுசாக வந்து ஒரு வீடை ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காப்ல. அந்த ரெண்ட் எடுத்திருக்க வீடு வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட வீடு தான். ஸோ ஹீரோயின் பேரு அதித்தி. ஹீரோயினை பொறுத்தளவுக்கு ரொம்ப தெய்வீகமான ஆள். ஸோ இவங்க வந்து நம்ம ஹீரோ அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ இவங்க வந்து ஜாஸ் மியூசிக்கில் கேட்கக்கூடியவங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக பாடல் மட்டுமே கேட்கக்கூடியவங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆரம்பத்தில் வந்து ஒத்து போகல அப்படின்னாலும் போக போக நம்ம ஹீரோயினுக்கும் பிடிச்சி போயிருது, நம்ம ஹீரோக்கும் பிடிச்சி போயிருது. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட ஃபர்ஸ்ட் புக்கை வந்து எழுதி முடிச்சிடறாரு. அண்ட் ஆல்சோ அவர் எழுதின அந்த ஃபர்ஸ்ட் நாவலோட ஃபர்ஸ்ட் காப்பியை நம்ம ஹீரோயின் கையில் தான் கொடுக்குறாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பப்ளிஷர் கிட்ட வந்து கொடுத்து அந்த புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க, பயங்கரமான சேல்ஸ் ஆகுது. அப்படி ரெண்டாவது புக் எழுதுறாரு, ரெண்டாவது புக்குமே பயங்கரமான ஃபேமஸ். இப்படி ஊருக்குள்ள நியூஸில் எல்லாத்துலேயுமே வந்து இவரை பற்றி தான் பேசுகிறாங்க, ஒரு ஃபேமஸான ரைட்டராக வளர்ந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு. இதுக்கு இடையில ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தையும் வந்துடுது. ஸோ இப்போ கரண்ட்ல இந்த மாதிரியான சமயத்தில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஹீரோ எழுதின புக்கு எல்லாமே வந்து காப்பி அடித்து திருடி எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஃபேமிலி லைஃபே செதறி போகுது. அண்ட் ஆல்சோ கூடுதலாக இவரோட கரியருமே அங்கேயே ஸ்பாய்லர் ஆகி போகுது. ஸோ இதனால புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நம்ம ஹீரோ தான் பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க, இப்போ மனைவியை பிரிஞ்சு தான் இருக்கிறாப்ல. தான் பொண்ணை கூட்டிட்டு கேரளாவில் ஒரு இடத்துல வந்து திருப்பி ஒரு புக்கு எழுதலாம் அப்படின்னு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த கதையில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவிங்க. ஆனால் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வர அந்த செகண்ட் ஹாஃபில் தான் படத்தோட கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக ட்ராகிங்காக தான் இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபிலாம் டாப் நாச்சாக இருக்கும். அதில் பர்டிகுலராக செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து அந்த கேரளாவோட அழகை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் கேமரா மூலமாக நிறைய இடங்களில் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதை தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருக்க நம்ம ஹீரோவான விஜய் ராகவேந்திரா அண்ட் ஆல்சோ நம்ம ஹீரோயின், இவங்க ரெண்டு பேருமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடுதலாக சப்போர்ட்டிங்காக வர நிறைய கேரக்டர்ஸுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ஸ்க்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. மித்தபடி இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த செகண்ட் ஹாஃப்மே ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாமே தவிர செகண்ட் ஹாஃப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவான ஒரு ஸ்டோரியை பார்க்குற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இல்லை. பட் எனிவேஸ் படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்கனால பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் ட்ராமா முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.